மார்கழி மாதத்தை பீடு மாதம், அதாவது புனித மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை பீடை மாதம் அப்படின்பாங்க. அது இல்ல, மார்கழி மாதம் என்றாலே பீடு மாதம், அதாவது புனித மாதம். இந்த புனித மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து கோலமிட்டால் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இரவில் வருகின்ற அந்த விஷ பனியை துரத்துகின்ற வல்லமை படைத்தது அந்த சாணம். அப்படிப்பட்ட சாணியை கொண்டு வீட்டு வாசலை சுத்தம் செய்து மெழுகி காவி தீட்டி அதில் பச்சரிசி மாவு கொண்டு கோலம் போடுவார்கள். இந்த காவி என்பது புனிதத்தின் அடையாளம், பக்தியின் அடையாளம். அப்படிப்பட்ட இந்த காவிலாம் இன்னைக்கு நலிந்து கொண்டே வருகின்றது. புள்ளி வச்சு கம்பி கோலம், சுத்துக்கோலம், ரெட்டு கோடு கோலம், இப்படி விதவிதமாக பெண்கள் கோலமிடுவார்கள். உருவங்களை கூட வரைவார்கள், ரங்கோலி கோலம் போடுவார்கள். இப்படி கோலமிட்டால் மகாலட்சுமி வருவா, இறைவன் நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் விடுத்து அதிகாலையிலேயே எழுந்து கோலமிடுகின்ற பெண்களுக்கு நல்ல உடற்பயிற்சி, நீண்ட ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் O3 ஓசோன் நிறைவாக கிடைக்கும். அதனால சுவாச தடை இருக்காது, சுவாச கோளாறுகள் வராது. பச்சரிசி மாவு கொண்டு கோலமிடுவதால் இந்த எறும்புகள் வீட்டிற்குள் வராமல் வெளியிலேயே அந்த பச்சரிசி மாவை உணவாக எடுத்துக்கொண்டு சென்றுவிடும். கோலம் போட்டுட்டு பெண்கள் சாணத்தை நடுவுல பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அதுல பூசணி பூவை குத்தி வைப்பாங்க. இதன் மூலமாக இந்த விஷ பனியின் தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். விஷ பூச்சிகள் வீட்டிற்குள் அண்டாது. சாணம் ஒரு கிருமி நாசினி. இப்படிப்பட்ட பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கின்ற கோலத்தை நாம் போடுவோம். பெண்கள் தான் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பெண்கள் எப்படி இன்னைக்கு நைட்டி கம்பெனிலேருந்து ஐடி கம்பெனி முடிய எல்லா இடத்துலையுமே பெண்கள் பரவி வேலை செய்யறாங்க. அதே மாதிரி ஆண்களும் பெண்களுக்குரிய வேலைகளில் பங்கெடுத்து கொள்ளலாம். அதனால ஆண்களும் கோலம் போட முன் வரலாம். எங்களுடைய பள்ளியில் பெண் குழந்தைகளை விட ஆண் பிள்ளைகள் அருமையாக கோலமிட்டார்கள். வாருங்கள் அன்பானவர்களே, எங்களுடைய மாணவ கண்மணிகள் எப்படி ஆர்வத்தோடு அழகாக நேர்த்தியாக கோலமிடுகிறார்கள், கோலப் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை பார்வையிடுவோம். எல்கேஜிலேருந்து 8ஆம் வகுப்பு முடிய உள்ள மாணவர்கள் மாணவிகள் ஒருத்தர் விடாம எல்லாருமே கோலப் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. மாணவர்களைப் போலவே அவங்களுடைய பெற்றோர்களும் அவங்களுக்கு உள்ள கோல மாவு, அந்த வண்ணப்பொடி எல்லாத்தையுமே டப்பால அடைச்சு முன்னேற்பாடாக மாணவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவங்கள ஆயத்தப்படுத்தினாங்க. மாணவர்கள் சிலர் காவி கொண்டு வந்து அதை தீட்டி அது மேலே கோலம் போட்டாங்க. சில மாணவர்கள் சாணம் கொண்டு வந்து அதை சாணியை கரைச்சி அப்படியே தெளித்து மெழுகி அது மேலே காஞ்ச உடனே அது மேலே கோலமிட்டாங்க. ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாணியை கொண்டு வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அதை நடுவில் வச்சு அது மேலே பூசணி பூ குத்தி வச்சாங்க. ஒரு சில மாணவர்கள் பூசணி பூ கிடைக்கல அப்படின்னு சொல்லி சாணியை பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அது மேலே செம்பருத்தி பூக்களை வந்து அலங்கரித்து வச்சுருந்தாங்க. அதிகாலையில எந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பசுமாட்டு சாணத்தை எடுத்து கரைச்சு மொழுகி பச்சரிசி மாவுல கோலம் போடணும். எதுக்குக்கா பச்சரிசி மாவுல கோலம் போடுற? பச்சரிசி மாவுல கோலம் போடையில எறும்புகளுக்கு தீனி போடுற மாதிரி, அதனாலதான் பச்சரிசி மாவுல கோலம் போடணும். சரி, அதிகாலையில எதுக்குக்கா எந்திரிச்சு கோலம் போடுற? விழுகிற பனி விஷமுள்ள பனி, அதை சுவாசிக்க கூடாது. அதிகாலையில விழுகிற பனி விஷமற்ற பனி, அதை சுவாசிக்கலாம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதிகாலையில எந்திரிச்சு கோலம் போடணும்னு சொல்றாங்கடா. சரி வாக்கா, நம்ம போய் பள்ளிக்கூடத்துல வைக்கிற போட்டியில கலந்துப்போம். சரி வாடா போலாம். எங்கள் பள்ளியில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒரு பக்கம் பொங்கல் வைக்க, மறுபக்கம் மாணவர்கள் கோலமிட என்று பொங்கல் கொண்டாட்டம் எங்களுடைய பள்ளியில் சிறப்பாக அரங்கேறியது.
பொங்கல் பானையில பச்சரிசி மாவுல கோலமிட்டு மஞ்சள் கொத்த பொங்கல் பானையில கட்டி கரும்ப பள்ளி வளாகத்துல இருபுறமும் கட்டி மிகச் சிறப்பாக நேர்த்தியாக ஆசிரியர்கள் பொங்கல் விழா ஏற்பாடுகளை செய்தார்கள். மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்களை கோலத்துல வெளிப்படுத்தியிருந்தாங்க. தேசிய சின்னங்களை வரைஞ்சிருந்தாங்க, தேசிய கொடி வரைஞ்சிருந்தாங்க, பொங்கல் பானை, கரும்பு, வெற்றிலைப்பாக்கு, தாம்பூலம் என்று விதவிதமாக எண்ணங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. மாணவர்கள் தெளிவாக அழகாக வரைஞ்சிருந்தாங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப அருமையா ஆர்வத்தோட பங்கெடுத்துக்கிட்டாங்க. எத்தனை நாள் தூங்காம கண் விழிச்சு வரைஞ்சு பார்த்தாங்களோ தெரியல. ஒரு சில பெற்றோர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, தினம் வாசலை தொளிச்சு தண்ணியை ஊத்தி ஊத்தி கோலம் போட்டு போட்டு அழிச்சு அழிச்சு மறுபடி கோலம் போட்டு பார்க்கறது தான் என் குழந்தையோட வேலை அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு குழந்தைங்க அலைபேசியிலையும் தொலைக்காட்சியிலையும் தங்களுடைய நேரங்களை தொலைக்கிற இந்த நேரத்தில் தங்களுடைய பொழுதுகளை ஆக்கப்பூர்வமாக செலவிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மன நிறைவாக இருந்தது. பெண்கள் தான் அதிகாலையிலேயே எந்திரிச்சு வாசத்தெளிச்சு கோலம் போடணும் அப்படிங்கிறத உடைச்சு எங்களுடைய மாணவர்கள் அருமையாக கோலம் போட தயாராக இருக்கிறாங்க. எங்களுடைய மாணவர்கள் பிற்காலத்தில் தங்களுடைய மனைவிமார்களுக்கு நிச்சயமாக அழகாக வண்ணமயமாக அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள கோலம் போட்டு வைப்பாங்க அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமில்லை. ஒரு சில மாணவர்கள் போட்டிக்கு தேவையான கோலப்பொடி கொண்டு வரல, வண்ணம் பத்தலை, இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நான் கோலமாவு அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராத மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அருமையாக கோலம் போட்டாங்க. மாணவர்களுடைய குழு உணர்வு, கூட்டு முயற்சி, பகிர்ந்து கொடுத்து போட்டி போடுற அந்த மனப்பான்மை ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருந்துச்சுங்க. போட்டியினுடைய வெற்றியாளர் நாமளாக தான் இருப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடையும் பெருமிதத்தோடையும் ஆர்வத்தோடையும் அவங்க கோலத்தை முழுமை செஞ்சாங்க. ஒரு சில மாணவர்கள் என்கிட்ட, டீச்சர் நான் தான் போட்டனா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது டீச்சர், எனக்குள்ள இவ்வளோ திறமையா அப்படின்னு சொல்லி பெருமிதப்பட்டு கொண்டார்கள். ஒரு வழியாக ஆசிரியர்கள் அந்த பக்கம் வச்ச பொங்கல் பானையில் பொங்கல் பொங்குச்சு. அதே மாதிரி மாணவர்கள் போட்ட கோலத்தில் கலைநயம் பொங்குச்சு. ஒவ்வொரு வகுப்புலேருந்தும் வகுப்பு வாரியா வகுப்புக்கு 2 மாணவர்கள் 2 மாணவிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். உலகத்திலேயே ரொம்ப கடினமான வேலை எந்த வேலை தெரியுமாங்க? பொறியாளர் வேலையா, மருத்துவர் வேலையா, செவிலியர் வேலையா, ராணுவ வீரரா இருக்கிறதா, இல்லை கல் உடைக்கிறதா, இல்லை கட்டடம் கட்டுறதா? எதுங்க கஷ்டமான வேலை? பட்டிமன்ற பேச்சாளர்கள் தான் சொல்லுவாங்க, உலகத்திலேயே கடினமான வேலை பொரோட்டாக்கு சால்னா பேக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சால்னா பேக்கெட்டை பிரிக்கிற வேலை தான் உலகத்திலே கஷ்டமான வேலை அப்படின்னு கேலிக்கு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே கடினமான வேலை எந்த வேலை தெரியுமாங்க? போட்டிகளுக்கு நடுவராக இருக்கிறதுங்க. தாயுள்ளம் கொண்ட எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இந்த கோல போட்டியில் 2 மாணவர்களை 2 மாணவிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்கங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், அந்த சிறப்பு குழந்தைகள் ஒரு 10 பேர் படிக்கிறாங்கங்க. அந்த குழந்தைகளுடைய கோலத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் குழந்தைகளை விட சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் போட்டிருந்தாங்க. தாயுள்ளம் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள ஆசிரியர்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சுங்க. எங்கள் ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாருக்குமே நாம் பரிசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வகுப்புக்கு ஒரு மாணவன் ஒரு மாணவிக்கு தான் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கோலப்போட்டிக்கு முன்னாடி ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தோம். அந்த கோலத்தை எல்லாம் பார்த்துட்டு 2 பேர் 4 பரிசு ஒவ்வொரு வகுப்பும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். கோலங்கள் 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 அழகான கோலங்கள், கோலங்கள் கோலங்கள் அழியாத கோலங்கள். ஓ பெண்ணே எழுது புது கோலம் எழுது, பெண்ணே எழுது புது கோலம் எழுது. ஓ ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆண்டவன் கோலங்களே, என்
இன்பங்களும் துன்பங்களும் அவன் வைத்த வண்ணங்களே. இருவிழிகளிலே தீபங்கள் சுடர்விடும் அழகே வா. அலையலையலையாய் தோன்றுதே புது கனவுகள் புது நினைவுகள் புது கவிதைகள். அடடா கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் 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 அழியாத கோலங்கள். சில பெண்கள் பூக்கோலம் மனதில் எல்லாமும் இன்பம் இன்பம். பெண்கள் நீர்க்கோலம் விழியில் எப்போதும் சோகம் சோகம். சில கோலங்கள் வாசல் நின்று வீட்டிற்குள் வரத் துடிக்கும். சில கோலங்கள் வீட்டை விட்டு வெளியேற நினைத்திருக்கும். சில கோலம் புரியாது சில கோலம் அழியாது. பல புள்ளிகளை ஒன்றாக இணைப்பது கோலம். தினம் விளைகின்ற நேரத்தை உரைப்பது கோலம். கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் 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 அழியாத கோலங்கள். பெண்ணே எழுது புது கோலம் எழுது. பெண்ணே எழுது புது கோலம் எழுது. ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆண்டவன் கோலங்களே. இன்பங்களும் துன்பங்களும் அவன் வைத்த வண்ணங்களே. இருவிழிகளிலே தீபங்கள் சுடர்விடும் அழகே வா. அலையலையலையாய் தோன்றுதே புது கனவுகள் புது நினைவுகள் புது கவிதைகள். அடடா கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் 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 அழியாத கோலங்கள். பெண்ணே எழுது புது கோலம் எழுது. பெண்ணே எழுது புது கோலம் எழுது. சில பெண்கள் பூக்கோலம் மனதில் எல்லாமும் இன்பம் இன்பம். சில பெண்கள் நீர்க்கோலம் விழியில் எப்போதும் சோகம் சோகம். சில கோலங்கள் வாசல் நின்று வீட்டிற்குள் வரத் துடிக்கும். சில கோலங்கள் வீட்டை விட்டு வெளியேற நினைத்திருக்கும். சில கோலம் புரியாது சில கோலம் அழியாது. பல புள்ளிகளை ஒன்றாக இணைப்பது கோலம். தினம் விளைகின்ற நேரத்தை உரைப்பது கோலம். கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் 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 அழியாத கோலங்கள். பெண்ணே எழுது புது கோலம் எழுது. பெண்ணே எழுது புது கோலம் எழுது. ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆண்டவன் கோலங்களே. இன்பங்களும் துன்பங்களும் அவன் வைத்த வண்ணங்களே. இருவிழிகளிலே தீபங்கள் சுடர்விடும் அழகே வா. அலையலையலையாய் தோன்றுதே அலையலையலையாய் தோன்றுதே புது கனவுகள் புது நினைவுகள் புது கவிதைகள். அடடா கோலங்கள் 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 அழகான கோலங்கள் 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 அழியாத கோலங்கள்.
தர்ஷினி அம்மா சொல்ல முடியல. தர்ஷினி பிரைஸ் இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். பொங்கலின் முன்னிட்டு எங்கள் டீச்சர் கோலப் போட்டி நடத்திருந்தாங்க. கேர்ள்ஸு பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் கோலப் போட்டின்னு சொன்னாங்க. காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டால் நம்மளுக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும்னு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க. தினமும் நான் எங்கள் அம்மா கோலப் போட்டிக்காக எங்கள் அம்மா போடவில்லை, வீட்டிலே காலையில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் சின்ன பிள்ளைன்னு நினச்சேன், நானும் நல்லா போட்டேன். என்னை விட எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா போட்டாங்க. எனக்கு பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மட்டுக்கு கோலப் போட்டி இன்னும் வருஷம் வருஷம் வச்சாங்கன்னா எங்கள் திறமை நல்லா வெளிப்படும். நன்றி, வணக்கம். இந்த போட்டி வந்து எங்களை விட பசங்களாம் வந்து நல்லா பண்ணுறாங்க. இதில் வந்து கேர்ள்ஸுங்களே வந்து நாங்களே போட்டி போட்டுக்கு வந்து இது பண்ணோம். போட்டி தான் இருக்கணும். இதில் வந்து நான் கற்றுக்கிட்ட வந்து பொறாமல் இருக்கக்கூடாது. இந்த கோல போட்டியில பசங்களுக்கு நடந்துச்சு இல்லையா? நீ சிறப்பா கோலம் போட்டிருக்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெண்கள் மட்டும்தான் கோலம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்களும் போட்டிருக்காங்க. பரிசு கிடைக்கும்னு நினைக்கிறியா? தாண்டி கோலம் போட்டிருக்கல நான் சந்தோஷப்படுறேன். இது மாட்டிக்கு நிறையா கயிறு போட்டிருக்கேன். அழகழகா எனக்கு திறமை இருக்குது. இப்போதே நானே புரிஞ்சுக்கிறேன். பொங்கல் கம்பு மஞ்சள் கொத்தெல்லாம் போட்டிருக்கேன். பரிசு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். பெண்கள் இல்லாம நீங்களே இயங்க முடியும் வீட்டுல தனிச்சு. நீ போட்ட கோயில கோலமா என்ன போட்டிருக்க? கரும்பு, சூரியன், பொங்கல், கரும்பு, கரும்பு. இதுவே சொல்லு. இந்த தொகையெல்லாம் வெத்தலை பார்க்க மாதிரி தெரியுது. மயில் தொகையா? மயில் கலர்ல நீ கலர் அடிச்சிருக்க. ஆமா. ஹாப்பி பொங்கல் யார் எழுதுனா? தர்ஷினியா? நீ எழுதுனியா? பேர் யார் எழுதுனா? சூப்பர், வெரி குட், சிறப்பு. எங்கள் பள்ளியில் கோலப்போட்டி நடந்துச்சு. அந்த கோலப்போட்டியில் நான் ப்ரைஸ் வாங்குவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இதனால் எங்கள் டீச்சரை வந்து ஊக்கப்படுத்தி கோலப்போட்டியில் சேருன்னு ஊக்கப்படுத்தினாங்க. கேர்ள்ஸு தான் கோலப்போட்டியில் வின்னான்னு பார்த்தா எனக்கு யதார்த்தமாக ப்ரைஸ் கிடச்சிருக்கு. கோலங்கிறது ஒரு பண்பாடு. எனக்கு வந்து இந்த கோலப்போட்டி வாழ்க்கையில் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. எங்கள் பள்ளிக்கூடம் ஃபுல்லாக கோலம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும் போது ஒரு கிராமம் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி.
நன்றி, வணக்கம்.